ஒரு வரலாறு சடங்காகவும் பண்பாடாகவும் மாறி இருக்கிறது தமிழகத்திலேயே திருவண்ணாமலை மட்டும்தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வன்னிய குல சத்திரிய சமூகத்தை சார்ந்தவங்க தான் அந்த சம்பந்தத்தை கட்டுறாங்க. அந்த சூளத்தை தான் அஸ்ரதேவருங்கிற அந்த சூளத்தை தான் நீரில் முக்கி எடுப்பாங்க. அரசனாக பரிவட்டம் கட்டி அரசனாக அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சடங்கும் திருவண்ணாமலை நடக்குது. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருவண்ணாமலை 5 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துறிஞ்சலாறு, அதோட புராண பெயர் கௌதம நதின்னு பேர். ரெக்கார்டில் அவங்க புராண பேரை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. எப்பொழுதுமே கீழ்நாத்தூர், சம்பந்தனூர் ஊருன்னு ஒரு பேர் முடிஞ்சாலே முதல்ல சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாசி கடலாடு கண்டாய், மாசி கடலாடு கண்டான், கபாலீச்சரம் அமர்ந்தான் என்று தான் திருஞான சம்பந்தர் இந்த மாசி மக திருவிழாவுடைய சிறப்பை பற்றி திருமயிலாப்பூர் திருப்பதிகத்தில் அழகாக பதிவு செய்திருப்பார். அவர் என்ன சொல்ல வர்றார்னா, கபாலீஸ்வரம் கோயிலில் மாசி திருவிழா என்பது நடக்கக்கூடிய அந்த கடலாட்டு திருவிழாவை காணாமல் போனாயோ பூம்பாவாய் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கார். இப்போ செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, புனித நீராடல் அப்படிங்கிற ஒரு அந்த பண்பாட்டு விழுமியம் என்பது நமக்கு நெடு மரபாகவே இருக்கிறது. சங்க இலக்கியம் தொடங்கி தேவாரம் பாடிய மூவர் காலத்துலேயும் அது முன்னெடுக்கப்பட்டது. இன்றைக்கும் அது நீராடல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு, அதுவும் மாசி நீராடல் ரொம்ப முக்கியமானது. மாசி நீராடலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, 27 நட்சத்திரத்தில் இது 10வது நட்சத்திரம், மகம் நட்சத்திரம். இந்த மகம் நட்சத்திரத்துடைய சிறப்பே என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நட்சத்திரம் வரக்கூடிய காலத்தில் பித்ரு தோஷம் நீக்கிறதுக்கு ஒரு பரிகாரமாகவே அவங்க பார்க்குறாங்க. அதாவது தங்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காகவோ அல்லது முன்னோர்களிடம் ஏதேனும் வேண்டி பெறுவதற்காகவோ இந்த மகம் நட்சத்திர நாளில் புனித நீராடி வேண்டுவது என்பது ஒரு தமிழ் மரபில் நீண்ட நெடுங்காலமாக இருந்து கொண்டே இருக்கிறது. திருவண்ணாமலையோட சிறப்பில் என்ன நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு வரலாறு சடங்காகவும் பண்பாடாகவும் மாறி இருக்கிறது தமிழகத்திலேயே திருவண்ணாமலை மட்டும்தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வல்லாள மகாராஜாங்கிற ஒரு மன்னனுக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பதற்காக அண்ணாமலையாரே நேரில் சென்று அவர் செய்கிறார் என்பது திருவண்ணாமலைக்கே உரிய ஒரு சிறப்பு. அதுக்கு புராண கதைகள் இருக்கிறது. சைவ எல்லப்ப நாவலார் அருணாச்சல புராணம் மிக முக்கியமான புத்தகம். அது தமிழ்நாட்டில் சைவர்களுடைய ஒவ்வொருடைய இல்லத்திலையும் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் 7வது சருகம் என்பது வல்லாள மகாராஜான் சருகம்னே பேர். அதில் ஒரு புராண கதைகளில் வல்லாள மகாராஜாவுக்கு அவருடைய இறுதி கடனை அண்ணாமலையாரே செய்து வைக்கிற அந்த சம்பவங்கள்லாம் அவர் பட்டியலிடுறாரு. ஆனால் இப்போது நம்ம இந்த திருவிழா ரொம்ப ஏன் பிரசித்தி பெற்றதுன்னா, இது நீராடல் தான் இதில் ரொம்ப பார்க்க வேண்டியது. கடலில் நீராடுவது, ஆற்றில் நீராடுவது, குளத்தில் நீராடுவது, இது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கனாக்கா நம்ம திருவண்ணாமலை 5 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துறிஞ்சலாறு, அதோட புராண பெயர் கௌதம நதின்னு பேர். ரெக்கார்டில் அவங்க புராண பேரை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த நதிக்கரையில் தான் இந்த திதி கொடுக்குற சம்பவத்தை நடத்துகிறாங்க. அந்த திதி கொடுக்குற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இதை முன்னிருந்து செய்கிறாங்க. அண்ணாமலையாருக்கு அது எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லபடியாக அவங்க செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அந்த பள்ளிகுண்டாப்பட்டுன்ற அந்த பகுதியில் தான் இந்த சடங்கு நடக்குது. அங்கே தான் சம்பந்தனூருன்ற கிராமமும் இருக்குது. எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயத்தை கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், இப்போ சம்பந்தனூருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் எதனாவது தொடர்பு இல்லை? அது நல்ல விஷயம். சம்பந்தனூர் அப்படிங்கிறதுக்கு இவங்க சொல்லக்கூடிய பேர் என்னன்னா, அண்ணாமலையாருக்கு சம்பந்தம் கட்டுவாங்க. ஓகே, புரியுதுங்களா? சம்பந்தம் கட்டுவதனால் இவருக்கு இந்த ஊரில் வாழறவங்களுக்கு சம்பந்தனூர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குதாக சொல்லப்படுது. இது ஒரு காரண பேர். இன்னொரு பெயரும் இருக்குது, காரண பெயர். சம்பந்தனூருங்கிறது இப்போது இவங்க திதி கொடுக்கும்போது சம்பந்தம் கட்டுற காலத்துலேருந்து வந்தக்கூடிய பேராக கூட இருந்திருக்கலாம்.
ஆனால் அதுக்கு முன்னாடியும் அந்த பேர் இருந்திருப்பதுக்கான வாய்ப்பு உண்டு. எப்பொழுதுமே கீழ்நாத்தூர், சம்பந்தனூர், ஊருன்னு ஒரு பேர் முடிஞ்சாலே அது மருத நிலத்துடைய பலமான ஒரு பகுதி தான் அந்த ஊர். அப்படின்னும் போது இன்னும் குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்லணும்னாக்கா, அந்த பகுதியில் அண்ணாமலையார் கோயிலுக்கான நிலங்களும் இருக்குது. அந்த ஒரு காலத்தில் அந்த நிலத்துலேருந்து வரக்கூடிய பால், தயிர், நெய், அப்புறம் நெல் இவற்றையெல்லாம் அவங்க ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பண்ண நாளெல்லாம் உண்டு. அது அந்த நிலத்தை அவர் பார்வையிடுவதற்காகவும் அந்த நாளில் அவர் சென்றிருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவருக்காக அந்த அது குறிப்பாக வன்னிய குல சத்திரியர் சமூகத்தை சார்ந்தவங்க தான் அந்த சம்பந்தத்தை கட்டுறாங்க. அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம்தான். அந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னாக்கா அஸ்திர தேவர்னு பேருங்க அந்த சூளத்துக்கு. அந்த சூளத்தை தான் அஸ்திர தேவருங்கிற அந்த சூளத்தை தான் நீரில் முக்கி எடுப்பாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், பொதுமக்கள் அந்த நீர்நிலையில் நீராடுவாங்க. தங்களுடைய முன்னோர்களுக்கு அவங்க திதி கொடுப்பது போன்ற சடங்குகள்லாம் செய்வாங்க. அதன் பிறகு அண்ணாமலையார் திருவண்ணாமலை கோயில் வந்து அடைவார். அண்ணாமலையார் என்ன மூர்த்தமாக போகிறாருன்னா சந்திரசேகர் மூர்த்தமாக போவார். இதுதான் எல்லா ஊர்களையும் சந்திரசேகர் மூர்த்தம் தான் ஆற்று திருவிழாவுக்கு போகும். தமிழ்நாடு முழுக்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நீர்நிலைகளுக்கும் கோயிலிருந்து எல்லா விதமான மூர்த்தங்களும் செல்லும். திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த மக நட்சத்திரம் மறுநாள் வரக்கூடிய நாளில் சோமஸ்கந்தர் மூர்த்தமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையாருக்கு அரசனாக பரிவட்டம் கட்டி அரசனாக அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சடங்கும் திருவண்ணாமலையில் நடக்குது. இது போக ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேங்க ஐயா. ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு ஊர் இருக்குது கடலூர் மாவட்டத்தில். அதில் பூவராக பெருமாள் கோயில் என்பது ரொம்ப பிரசித்தி பெற்ற அந்த கோயிலுடைய கட்டடக்கலை ரொம்ப அற்புதமாக இருக்கும். சிலைகளும் ஓவியங்களுக்கும் நல்ல பிரசித்தி பெற்ற கோயில். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூர்த்தம் என்னன்னு கேட்டால் 12 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற கிள்ளைன்னு ஒரு பேரூராட்சி. சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தங்கள் எல்லாமே அங்கே கிள்ளையை நோக்கி தான் போகும். அன்றைக்கி கிள்ளை கடற்கரையில் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட கோயில்களிலிருந்து வரக்கூடிய உற்சவ மூர்த்திகள் அங்கே இருக்கும். ஆனால் இந்த பூவராக பெருமாளுக்கு மட்டும் தைக்கல் தர்கா முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த பெருமாளுக்கு பூமாலை, தேங்காய், பழங்கள், பச்சரிசி கொடுத்து வரவேற்பு செய்வாங்க. இந்த பெருமாள் கோயில் சார்பாக அந்த ஆணையாளர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கனாக்கா, மாலை, நாட்டு சக்கரவும் பதிலுக்கு கொடுப்பாங்க. இவங்க அந்த நாட்டு சர்க்கரையை தர்காவுக்குள்ளே கொண்டு போய் அதை ஓதி அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு சடங்கு இன்றைக்கும் நடக்குது. ஆமாம். இது வந்து 1892 ஆரம்பித்த ஈவெண்ட். இது கிட்டத்தட்ட ஒரு 130 ஆண்டு காலமாக இப்படிப்பட்ட ஒரு சடங்கு நடக்குது. இந்த மாசி மகம் திருவிழா என்பது வந்து தமிழ்நாடு முழுக்க நடக்குது. ஒவ்வொரு பிரதேசத்துலேயும் ஒவ்வொரு விதமான சிறப்பம்சங்களும் இருக்குது. இதில் நான் குறிப்பாக ஒரு செய்தியோடு சொல்லிடுறேங்க ஐயா. பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும்னு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாரு. அதாவது இந்திர விழா ஊர் எடுத்த காதையில் 169வது பாடல் வரியில் பிறவாயாக்கை, பிறப்பு இறப்பு அற்றவன் யார்? ஈசன். அப்படிப்பட்ட ஒருவர் வல்லாள மகாராஜாவை தன்னுடைய தந்தையாக ஏற்றுக்கொண்டு அந்த தர்ப்பணம் செய்வது என்பது உண்மையிலே இது விசித்திரமான ஒரு செயல்ன்றதை விட சிந்திக்க வேண்டிய ஒரு செயல். அவரே இவருக்கு மகனாக இருந்து செய்வது என்பது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாக நம்ம பார்க்கலாம் ஐயா. என்ன காரணமாக இருக்கணும் ஐயா? ஐயா, இது புராண காரணங்களில் தாங்க ஐயா. அருணாச்சல புராணத்தில் அவங்க சொல்கிற இருக்கிறாரு. அதாவது அருணாச்சல புராணத்தின் படி பார்த்தீங்கன்னா அவருக்கு பிள்ளை இல்லைங்க. ஈம காரியத்தில் பிள்ளை இல்லைன்றீங்க. வல்லாள மகாராஜா பிள்ளை இல்லை, மகன் இல்லை. அதாவது புராணப்படி ஓகே. ஆனால் வரலாற்று படினாக்கா அவருக்கு இருக்கு, மகன் இருக்கு. ஓகே. அதாவது விருப்பாட்சன்னு பேர் அவனுக்கு. புராணப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு 2 மனைவிங்க ஐயா. நீங்கள் உங்களுக்கு புராண கதையும் சொல்லிடுறாங்க ஐயா.